பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கனடா தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பொறுப்பற்ற பேச்சுக்கள் மற்றும் கனடா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு அறிவிப்புகளை தொடர்ந்து கனடா தமது தெற்கு அண்டை நாடான அமெரிக்காவிலிருந்து விலக தொடங்கியுள்ளது. கனேடியர்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்பதுடன் அமெரிக்கா செல்வதையும் கணிசமாக குறைத்து விட்டார்கள். இந்த நிலையில் கனடாவின் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த கனேடிய அரசு முடிவு செய்துள்ளது. கனடா தனது பாதுகாப்புக்காக அமெரிக்காவை அதிகம் சார்ந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மார்க் கார்னி, இந்த ஆண்டு கனடா நேட்டோவின் செலவின இலக்கை 7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அடையும் என்று உறுதியளித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிற நட்பு நாடுகளின் தலைவர்களின் நீண்ட காலமாக கனடாவை ஒவ்வொரு உறுப்பினரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% சமமான ராணுவ பட்ஜெட் என்ற நேட்டோவின் இலக்கை விட தொடர்ந்து குறைவாக இருப்பதாக விமர்சித்து வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் கீழ் கனடாவின் கடந்த அரசாங்கம் 2032ஆம் ஆண்டுக்குள் நேட்டோ ராணுவ கூட்டணியின் இலக்கான 2% அடைய கனடாவின் பாதுகாப்பு செலவினத்தை இந்த ஆண்டு 1.37% உயர்த்த திட்டமிட்டது. ஆனால் தற்போது ஆட்சியை பிடித்துள்ள பிரதமர் மார்க் கார்னியின் அரசு அவ்வளவு வேகம் குறைந்த அதிகரிப்பை விட வேகமான அதிகரிப்பு அவசியம் என்று கருதுகிறது. டொரண்டோவில் பேசிய திரு கார்னி, புதிய புவிசார் அரசியல் அச்சுறுத்தல்கள், தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்கள் மற்றும் அமெரிக்காவுடனான கனடாவின் கூட்டணியின் முறிவு ஆகியவை விரைவான செலவு அட்டவணையை கூறுவதாக கூறினார். அவர் மேலும் கூறிய போது, பனிப்போர் முழுவதும் அமெரிக்கர்களுடன் கனடியர்கள் தோளோடு தோள் நின்று சோவியத் யூனியனை எதிர்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து வந்த தசாப்தங்களிலும் கனடா அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாகவும் அதீத நட்பு கொண்ட அண்டை நாடாகவும் இருந்தது. கனடா மற்றும் நட்பு நாடுகளின் ஆதரவோடு அமெரிக்கா உலக அரங்கில் ஆதிக்கம் செலுத்தியது. இன்று அந்த ஆதிக்கம் கடந்த காலத்தில் ஒரு விஷயம் என்ற அளவில் மாறத் தொடங்கியுள்ளது. கனடா அமெரிக்கா செல்வாக்கிலிருந்து விலகி தனது சொந்த பாதையை வகுத்து சர்வதேச அரங்கில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் மேலும் கூறினார். பிரதமர் திரு கார்னி பில்லியன் கணக்கான கனடிய டாலர்களால் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதாக உறுதியளித்தார். அமெரிக்காவுடனான கனடாவின் உறவுகள் மோசமடைந்து வருவதை அடிக்கோடிட்டு காட்டும் விதத்தில் தனது ஆயுதப்படைகளுக்கு வழங்க அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்களை கனடா இனி அதிகமாக நம்பியிருக்காது என்றும் திரு கார்னி கூறினார். அமெரிக்காவிடமிருந்து கனடா வாங்க திட்டமிட்டிருந்த F-35 விமானங்களின் ஒரு தொகுதிக்கு பணம் செலுத்தப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் கனடா வாங்க திட்டமிட்டிருந்த மீதி விமானங்களை வாங்காமல் ஐரோப்பிய தயாரிப்பு விமானங்களை வாங்குவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டு வருகிறது. பணம் செலுத்தப்பட்ட F-35 விமானங்களை பயன்படுத்தாமல் அதே ரக விமானங்கள் இயக்கும் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு கொடுப்பது பற்றியும் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. கனடிய அரசாங்கம் உடனடியாக தன் பாதுகாப்பு பட்ஜெட்டில் 9.3 பில்லியன் கனடிய டாலர்களை சேர்ப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதன்படி கனடா இந்த ஆண்டு மொத்த பாதுகாப்பு தொடர்பான செலவினத்தை 62.7 பில்லியன் டாலர்களாக உயர்த்தும். இது 2% நேட்டோ இலக்கை விட சற்று அதிகமாகும். இதை அடைவதற்கு அரசாங்கம் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிற துறைகளுக்கான செலவினங்களில் 2.5 பில்லியன் கனடிய டாலர்களை சேர்த்தது. இதில் கனேடிய மீன்வளத்துறையின் கீழ் இயங்கும் ஆயுதமற்ற சிவில் நிறுவனமான கனேடிய கடலோர காவல் படையும் அடங்குகிறது. பிரதமர் கார்னியின் செலவு உறுதிமொழியை பாதுகாப்பு ஆய்வாளர்கள் வரவேற்றனர். ஒட்டாவா பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான பட்டதாரி பள்ளியின் மூத்த ஆய்வாளர் மார்கரெட் மெர்குயிக் ஜான்ஸ்டன் இது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள அறிவிப்பு என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்த அறிவிப்பை கடந்த அரசாங்கமே செய்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் நேட்டோவின் இலக்கான மொத்த தேசிய உற்பத்தியின் 2% எட்ட கனடிய அரசாங்கம் எவ்வளவு விரைவாக நகர வேண்டியிருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த அர்ப்பணிப்பு குறிப்பிடத்தக்கது. ஆனால் பிரதமர் கார்னி தான் உறுதியளிக்கும் அனைத்து திட்டங்களுக்கும் நிதியளிக்க மேலும் பட்ஜெட் அதிகரிப்புகளை சேர்க்க வேண்டியிருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். புதிய நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள், கப்பல்கள், ஆயுத வாகனங்கள் மற்றும் பீரங்கிகள் உட்பட ராணுவத்திற்கான ஒரு நீண்ட ஷாப்பிங் பட்டியலை பிரதமர் கார்னி வகுத்தார். ரஷ்யா மற்றும் சீனா உட்பட உலகளாவிய சக்திகளிடையே போட்டியின் ஆதாரமாக மாறிவரும் ஆர்டிக்கில் கனடாவின் பெரிய அளவிலான பிராந்தியம் உள்ளது. அந்த கடற்பரப்பை கண்காணிக்க கனடிய பாதுகாப்பு படைகள் ஆளற்ற விமானங்கள் மற்றும் சென்சார்களை சேர்க்கும் என்று பிரதமர் கார்னி கூறினார். ஆனால் இந்த ஆண்டு செலவினங்களில் பெரும்பாலானவை ஆயுதப்படை உறுப்பினர்களின் ஊதியம் மற்றும் சலுகைகளை அதிகரிப்பது என்ற அளவில் இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள். கனேடிய ஆயுதப்படைகளுக்கு கடுமையான ஆட்சேர்ப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. கனேடிய ஆயுதப்படைகளில் தற்போது மனிதவள பற்றாக்குறை, நெருக்கடியை குறைக்க உதவுதல் மற்றும் உடைந்த உபகரணங்களை சரி செய்தல் போன்ற விஷயங்களுக்கு இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு அதிகரிப்பு செல்லும் என்று கனேடிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ராயல் கனடிய கடற்படையின் 4 டீசல் நீர்மூழ்கி கப்பல்களில் 3 கடல்வழிக்கு ஏற்றவை அல்ல என்பதை குறிப்பிட்டு மிகவும் தேவையான மேம்பாடுகளுக்கு பணம் செலுத்தப்படும் என்றும் பிரதமர் கார்னி கூறினார்.
நீண்ட காலமாக துருப்பிடித்து மோசமடைய அனுமதித்து எங்கள் கப்பல்கள், எங்கள் விமானங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை நாங்கள் சரி செய்து பராமரிப்போம் என்று பிரதமர் கூறினார். மத்திய செலவுகள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி அமைப்புகள், அத்துடன் கனடாவுக்குள் வெடிமருந்து உற்பத்தி ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும். கனடா தனது ராணுவத்தை சித்தப்படுத்த உள்நாட்டில் அல்லது அமெரிக்காவை தவிர வேறு நட்பு நாடுகளிடமிருந்து அதிக பொருட்களை வாங்க முயற்சிக்கும் என்றும் பிரதமர் கார்னி கூறினார். நமது பாதுகாப்பு மூலதன செலவினங்களில் முக்கால்வாசியை இதுவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி கொண்டிருந்தோம். இனி நமது பாதுகாப்பு மூலதன செலவினங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது என்று அவர் கூறினார். பிரதமரின் பேச்சை பார்க்கும்போது கனடா அமெரிக்காவிலிருந்து மிக வெளிப்படையாகவே விலகி செல்ல முடிவெடுத்துள்ளது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. பல ஐரோப்பிய நாடுகளும் அதே முடிவையை எடுத்துள்ளன. ஐரோப்பிய நாடுகள் தமது பாதுகாப்பு தேவைகளுக்கு அமெரிக்க ராணுவ சாதனங்களை வாங்காமல் ஐரோப்பிய தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என்ற கருத்து பரவலாக வெளிப்பட்டு வருகிறது. இதில் பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் முன்னணியில் உள்ளார். ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா பெரியண்ணன் அந்தஸ்தை சிறிது சிறிதாக இழக்க தொடங்கியுள்ளது. ஆனால் கனடா இறுதியாக 2% வரம்பை எட்ட முடிந்தாலும் அது அமெரிக்கா அல்லது பிற நேட்டோ நட்பு நாடுகளை திருப்திப்படுத்த போதுமானதாக இருக்காது. நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே திங்கட்கிழமை லண்டனில் பேசுகையில், கூட்டணி உறுப்பினர்கள் தங்கள் கூட்டு பாதுகாப்பில் கணிசமான அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். உறுப்பினர்கள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% ராணுவம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு செலவிட உறுதியளிக்க வேண்டும் என்று திரு ரூட்டே விரும்புகிறார். ட்ரம்ப் இதே போன்ற செலவு இலக்கை கோரியுள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்காவும் அந்த 5% இலக்கை இன்னமும் எட்டவில்லை. இந்த மாதம் ஹோக்கில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் செலவினங்களை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் ரூட்டே தனது அதிகரித்த செலவு திட்டத்திற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்கவில்லை. கனடாவின் ராணுவ தேவைகளுக்கு எவ்வாறு நிதி அளிக்கப்படும் என்பது குறித்த விவரங்கள் இலையுதிர் காலத்தில் பட்ஜெட் வெளியிடப்படும் போது வெளியிடப்படும் என்று பிரதமர் கார்னி திங்கட்கிழமை தெரிவித்தார். இவை அனைத்திலும் எங்கள் அடிப்படை குறிக்கோள் கனேடியர்களை பாதுகாப்பதாகும். நேட்டோ கணக்காளர்களை திருப்திப்படுத்துவது அல்ல என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார்.